வணக்கம். தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் இப்பொழுது நெடுநல்வாடை பாகம் 3 அரங்கேற காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர், நம் மதிப்பிற்குரிய சத்ய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், நம் மதிப்பிற்குரிய மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள், மதிப்பிற்குரிய மூத்த தமிழ் ஆளுமை பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், அன்பு தோழமைகள், இந்த மாவட்டம் 18/7 ஆளுநர், பேராசிரியர், முனைவர், சிறந்த கதை சொல்லி பாடகி என் அன்பு தோழி அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும், சிறந்த பேச்சாளர் கவிதா நடராஜன் கூட்டு மாவட்ட ஆலோசகராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அவருக்கும், கூட்டு மாவட்டம் 2 ஆளுநராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நம்ம உளவியலாளர் அன்பு தோழமை அபிசங்கரி அவர்களுக்கும் என் இனிய வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டு, மீனாம்மா வெளியில இருந்தாலும் உள்ளே வந்து எங்களுக்காக தன்னுடைய அன்பான வாழ்த்தினை சொல்லி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தமைக்கு அப்பதான் நிறைவா இருக்கும் மனசு எனக்குமே. மீனாம்மா நன்றி நன்றி. மீண்டும் அனைவருக்கும் என் பணிவான வரவேற்பினை சொல்லி, இனியும் இணைய காத்திருக்கும் அனைத்து நல்ல தமிழ் நெஞ்சங்களுக்கும், வலை ஒளியில் கண்டுகளிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பையும் பணிவான வணக்கத்தையும் சொல்லி நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இப்பொழுது இந்த நெடுநல்வாடை பாகம் 3, நம்ம அன்பழகி அவர்கள் சொன்னது போல சிற்றிலக்கியம்னு எடுத்தாலே பேர் போன அப்படின்லாம் இல்ல. அத்தனைக்கும் காரணம் நம்ம நிறுவனர் தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் களம் கொடுக்கவில்லை என்றால் இது எதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது. அந்த வகையில நம்மளை எல்லாம் ஒரு ஊக்கப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கக்கூடிய நம்ம சத்யா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமழந்ததனை துமழந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்ததனை துமறிந்து வளர் மொழி வாழியவே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. என் அன்னை தமிழை வணங்கி என்றென்றும் நிரந்தரமாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இதுவரை நாம் கண்டது நெடுநல்வாடை 2 பாகத்தில் அதனுடைய பெயர், காரணம், ஆசிரியர், அந்த நாயகன், பாட்டுடை தலைவன் எல்லாவற்றையும் தாண்டி பாடலுக்குள் போன வாரம் நுழைந்து விட்டோம். மழை எப்படி பொழிந்தது, வடக்கே இருந்து பொழிந்த அந்த வாடை காற்றும், அந்த குளிர் காலத்தில் அங்கே இருந்த இடையர்கள் எல்லாம் குளிருக்கு நடுங்கி ஓரிடத்திலிருந்து தங்களுடைய ஆண் நிறைகளை, ஆடு மாடுகளை எல்லாம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் மேய விட்டு அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது இவங்கெல்லாம் குளிர்ல எப்படி நடுங்கி உட்கார்ந்து இருந்தாங்க. அங்கே தலைவர்கள், அதாவது வெளியில் சென்ற தலைவர்களுக்காக காத்திருந்த தலைவியர் என்ன பண்ணாங்க, ஒரு நெருப்பை மூட்டி சுற்றி உட்கார்ந்து தோள்பட்டையில கை வச்சு குளிர்ல உட்கார்ந்துருப்போம்ல நம்ம, அந்த மாதிரி உட்கார்ந்து தன்னைத்தானே கன்னத்துல எல்லாம் சூடேற்றுவதற்காக தட்டி கொண்டார்கள். அந்த மாதிரி குளிர் அடிக்குது. அங்கே கன்றுகள் எல்லாம் சுற்றி தாயை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்ப தலைவி என்ன சொல்றா, என் தலைவனுக்காக நான் காத்திருப்பது போல உன் தாய்க்காக நீ காத்திருக்கிறாய், கவலைப்படாத. உங்க அம்மாவெல்லாம் ஓட்டிட்டு மேயறதுக்கு கூட்டிட்டு போன கோவலர் தன்னுடைய கொடுங்கோல் குச்சியை வச்சுட்டு சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருவாங்க, கவலைப்படாத அப்படின்லாம் சொன்னதை பார்த்தோம். அந்த கூதிர் காலத்தினுடைய தன்மை எப்படி இருந்தது, அங்க இருந்த குரங்குகள் எல்லாம் அப்படியே குளிர் தாங்க முடியாம மரத்துல இருந்து காலெல்லாம் சுருக்கி ஒடுக்கி உட்கார்ந்து இருந்தது. பறவைகளுடைய இறக்கையே அதற்கு தகுந்த மாதிரி இறைவனால் படைக்கப்பட்டது என்றாலும் இந்த கூதிர் காலத்தின் குளிர் தாங்க முடியாமல் மரத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து பசுக்கள் என்ன செய்தது, ஒரு கன்று பால் அருந்துவதை மட்டுமே விரும்பக்கூடிய பசு குளிர் தாங்க முடியாமல் பால் அருந்த வரக்கூடிய கன்றுகளை எல்லாம் எட்டி உதைத்து தள்ளியது. சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு அவ்வளவு குளிர். அந்த மழை, இதையெல்லாம் தாண்டி இது ஒரு புறம் குளிரில் வாடுவது இருக்க, மழை காலத்தினால செழிப்பு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். எங்கு பார்த்தாலும் மலர்கள், அந்த மலை குன்றத்தையே மூடி இருந்த அந்த குளிர் காலத்தில் எங்கு பார்த்தாலும் மலர்கள், கனிகள் அப்படின்னு சொல்லி
ஒரு செழிப்போட அந்த இடம் இருந்தது. அந்த வீதிகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு நகைச்சுவையாக நக்கீரனார் சொல்லி இருப்பார். மக்கள் எவ்வளவு செழிப்பா இருக்காங்கன்னா, பகல் நேரத்திலேயே கள்ளை அறிந்து விட்ட சில மனிதர்கள் ஆடை முன்னும் பின்னும் விலகுவது தெரியாமல் அந்த தெருக்களில் பேசிக்கொண்டு எங்க போறோம்னு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கள்ளை அருந்தியவர்களுக்கு குளிரின் அந்த குளிர்தன்மை தெரியலையாம். அந்த அளவுக்கு உள்ள போயிருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போல நம்ம நகைச்சுவையா அந்த மாதிரி தெருக்களில் திரியும் மக்களோட நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம். இன்னைக்கு பாகம் 3, கடவுளை வழிபடக்கூடிய பெண்கள் எப்படி வழிபடுகிறார்கள். வெள்ளி வள்ளி வீங்கிரை பனைத்தோள் மெத்தன் சாயல் முத்துரள் முறுவல் பூங்குளைக்கு அமர்ந்த ஏந்தெழில் மலைக்கண் மட வரல் மகளிர் பிடகை பெய்த. வெண்மையான சங்கு, நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய சங்கினால் செய்யப்பட்ட வளையல்கள். குறிப்பா இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படக்கூடிய பல மகளிர் நம்ம படிச்சிருக்கோம், உலா இலக்கியத்துல படிச்சு வந்திருக்கோம். அங்க தலைவன் அந்த வீதி உலா வரும் பொழுது அவள் சங்கினால் செய்யப்பட்ட வளையல் எல்லாம் அவன் மேல் உள்ள காதலில் மயக்கத்தில் தன்னால கலண்டு உருண்டு தெருவில் ஓடியதுலாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த கடற்கரை ஓரத்தில், ஆற்றங்கரை ஓரத்தில் எல்லாம் அந்த சங்கினால் செய்யப்பட்ட வளையல்கள் குலுங்க, அது மணிபோல் கிண்கிணி மாதிரி சத்தம் கேட்க இந்த மங்கையரெல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள் பட்டினப்பாலையில பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட அந்த சங்கினால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்து இறுகின முன்கையை உடைய இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, மூங்கிலை போன்ற தோளை உடையவர்கள். ஏன்னா அந்த வலுவழுப்பான அந்த நிலைமைக்காக சொல்கிறார்கள். மென்மையான மேனி, அந்த கொடி போன்ற மேனியை உடையவர்கள், முத்து போன்ற பற்களை உடையவர்கள். அவர்கள் காதிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த காதணிக்கு பொருத்தமாக கண்கள் குளிர்ச்சியான அழகை கொண்டிருக்கிறது. நம்ம இதுல பார்த்திருக்கிறோம், குற்றால குறவஞ்சியில அந்த குறத்தி பாடும் பொழுது அவளை கூட அற்புதமாக வர்ணித்திருப்பார்கள். அவளுடைய அந்த கண்கள் நீண்ட கண்ணுடைய அந்த இறுதி பகுதி அவளுடைய குலையை தொடும் அளவிற்கு அழகான கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தில் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் காதில் அணிந்துள்ள அழகிய காதணிக்கு பொருத்தமாக அழகிய குளிர்ச்சியான ஒரு தன்மைத்தனம் உடைய கண்களை உடைய பெண்கள், பெண்மைக்கே உரிய பேதமை தன்மையையும் உடையவர்கள் அப்படின்னு அந்த பெண்களை பத்தி பேசுறாங்க. அடுத்த வரிகள்ல, பிடகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கார் பித்திகத்து அவ்விதழ் அவிழ் பதம் கமழ பொழுது அறிந்து இரும்பு செய் விளக்கின் ஈர்ந்திரி கொளியி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்கள் பூந்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த மலர்கள் எல்லாம் அந்த மாலை பருவம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லும் விதமாக மென்மையாக மலர்கின்றது. அந்த பசுமையான காம்பினை உடைய பிச்சி மலர்களின் அரும்புகள் இதோ மலர் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய இதழை விரித்து மனம் வீசுகிறது. அந்த மனம் வீசின உடனே ஆஹா மாலை நேரம் வந்து விட்டது. ஏன்னா அவர்களுக்கு கடிகாரமோ கை கடிகாரமோ கைபேசியோ எதுவுமே இல்லை இல்லையா அந்த காலத்துல. எதை வைத்து இந்த அறிவியல் உண்மைகளும் இந்த இலக்கியத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. அவர்களுக்கு எது துணையாக இருந்தது அப்படின்னு சொல்லி. பொதுவாக உழவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அப்படியே வானத்தை பார்த்து இந்த கரெக்டா சொல்லுவாங்க, 2 மணி அந்தி சாய போது இத்தனை மணி, அந்தந்த நேரத்தை அற்புதமாக கணிப்பார்கள் நம் மூத்தவர்கள். அப்படியாக இந்த மலர்வதை கொண்டு இது மாலை காலம் அப்படின்னு அறிகிறார்களாம். மாலை நேரம் வந்து விட்டது, என்ன செய்யணும், நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இருட்டிருச்சு போய் விளக்கேத்து அப்படின்னு. நம்ம வீட்டுல எல்லாம் அந்த இருட்டை வச்சு நம்ம இன்னைக்கும் அதை வச்சுதான் நேரம் ஆயிடுச்சு போய் விளக்கேத்துன்னு சொல்லுவாங்க. இரும்பால் செய்யப்பட்ட அந்த விளக்குல அருமையான அந்த திரியினை கொளுத்தி அந்த எண்ணெயை ஊற்றி அதை ஏற்றி வைத்து இந்த பெண்கள் என்ன செய்கிறார்களாம், நெல்லும் மலரும் தூவி கை தொழுது மல்லல் ஆவணம் மாலை அயர. நெல்லும் மலரும் சேர்ந்து, நம்ம சொல்லுவோம்ல அட்சதைன்னு சொல்றாங்க இல்லையா, அதை போற்றி இறைவனை போற்றுவதற்காக நெல்லையும் மலரையும் கைகளால் தொழுது தூவி அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்குகிறார்கள். இப்படி நல்ல வளமான அங்காடி தெருவில் இந்த மாலை நேரத்தில் இந்த பெண்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் அதிகமாக ரொம்ப தெரிந்த மனதிற்கு நெருக்கமான ஒரு 4ஆம் திருமுறை பாடல்ல வரும், குனித்த புருவமும் பூவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியர் பால் வெண்ணீரும். இறைவனை சொல்லுவோம் இல்லையா, வளைந்த புருவங்கள், கொவ்வை கனி போன்ற சிவந்த வாய், அதில் முகிழ்க்கக்கூடிய புன்னகை. அந்த முகிழ் அப்படிங்கிறது மலரக்கூடிய, இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த எப்படி அவிழ்கிறது, மொட்டு அவிழ்கிறது முகிழ்கிறது,
எப்படி வார்த்தைகளை பாருங்க. அப்படிப்பட்ட புன்னகையை கொண்டவன், கங்கையால் ஈரமான ஜடாமுடியை கொண்டவன், பவழம் போன்ற சிவந்த திருமேனியில், சிவப்பா இருக்கிற திருமேனியில் வெண்மையான வெண்ணீர் திருநீரை பூசியவன் அப்படிங்கிற பொருண்மையில் இந்த பாடல். அந்த அங்க அடையாளங்களை அற்புதமாக எழுதியிருப்பார்கள், தமிழுக்கே உரித்தான ஆளுமை பண்போடு. அடுத்து இந்த நெடுநல் வாடையில அறிவியல் சிந்தனைகள் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நான் சொன்னேன் இல்லையா, மழைக்காலம் பனிக்காலம் நேரங்கள்ல நமக்கே தெரியும், அது இருட்டுனா நமக்கு அது என்ன நேரம்னே தெரியாது, நேரங்காலமே தெரியாது, நமக்கு மொத்தமா இருட்டா இருக்கும். அந்த சூழலும் பொழுதும் நமக்கு கணிக்கவே முடியாது. இரவு எது பகல் எதுன்னே நமக்கு ஐயம் வந்துரும். அப்படி நேரக்கூடிய தடுமாற்றம் தான் இங்கேயும் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட தடுமாற்றத்துல அந்த குன்றே மூடியிருக்கக்கூடிய அந்த குளிர் நேரத்தில் இந்த மொட்டுகள் மலர்வதை வைத்து, அந்த வாசத்தை வைத்து மாலை நேரம் இல்லுரை தெய்வத்தை மாலையில் வழிபட வேண்டும், பித்திகம் எனப்படக்கூடிய அந்த பூ மலர்வதை கொண்டு அந்த மாலை காலத்தை அறிகிறார்கள் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. செவ்வியரும்பின் பைங்கார் பித்திகத்து அவ்விதழ் அவிழ்பதம் கமழப் பொழுதறிந்து. வார்த்தையை படிக்கும் போதே நமக்கு நான் அந்த பிறழ்ச்சியில அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அவிழ்பதம் என்பது மலர்வதை சொல்கிறார்கள். அடுத்ததாக இந்த குளிர்காலத்துல பறவைகள் விலங்குகள் அவர்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய துயரை குறிக்க வந்த அந்த நக்கீரர் என்ன சொல்றாரு, இந்த விலங்கு பறவைகளுடைய பண்பு, பொதுவாக அவர்களுடைய செயல்பாடு, இந்த அறிவியல் உண்மைகள் எல்லாம் தொடர்ந்து இதில் சொல்லப்பட போகிறது. இந்த மலர், இந்த அவிழ்பதமாக இருக்கட்டும், முத்து போன்ற பற்கள், இதெல்லாமே பல இலக்கியங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. முல்லைப்பாட்டு ஒன்றில் அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவள் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டிர் விருச்சி நிற்ப. அதாவது ஒரு சிறந்த காவலை உடைய பழைய ஊர் பக்கத்துல போய் யாழிசை மாதிரி இந்த வண்டுகள் எல்லாம் ஆர்ப்பரிக்கின்றது. நாளி நிறைய நெல்லை குமிச்சு வச்சு நறுமணமான மலர்களை கொண்ட அந்த முல்லை கொடியில இருந்து அரும்புகளை எல்லாம் பறித்து புதிதாக அப்போதான் மலர காத்திருக்கின்ற அந்த பூக்களை எல்லாம் இறைவன் முன்பு சிதறி கடவுளை இருகையும் குவித்து தொழுது வணங்கி மகிழ்கின்றார்கள். யாரு? வயதில் முதிர்ந்த பெண்கள். எதற்காக வணங்குகிறார்களாம்? நல்ல ஒரு சொல்லுக்காக, நற்சொல்லுக்காக காத்து நின்றனர். என்ன நற்சொல்? அதுதான் இந்த விருச்சி. இந்த விருச்சி கேட்டல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தேடினேன். பெயர் சொல் அந்த விருச்சிங்கிறது, அதாவது விரித்து சொல்வது, நற்சொல் சொல்வது. ஒரு காரியத்தை செய்ய கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன காரியமா போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒருவர் பேசக்கூடிய நற்சொல் நம்ம காதுல விழுந்தா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நல்லபடியா வெற்றிகரமா நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. அப்படி ஒரு நல்ல சொல்லுக்காக காத்திருப்பதுதான் விருச்சி கேட்டல். நம்ம தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கத்து வீடு எதிர்த்த வீடு எல்லாம் நம்ம ஒரு நேர்காணலுக்கு தான் போறோம், நேர்முக தேர்வுக்கு போறோம், ஒரு பரீட்சைக்கு போறோம்னா தெரியும் இந்த பிள்ளை பரீட்சைக்கு போகுதுன்னு. நல்லா எழுதுடா, சூப்பரா எழுதுவடா, ஒன்னும் கவலைப்படாதான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம எதுக்கு போறோம்னு தெரியும். அப்ப தெரிஞ்சே அவங்க சொல்றது பெரிய விஷயமா இருக்காது. எதுவுமே தெரியாம எதிரில வரக்கூடிய ஒரு மூணாவது நபர், நான் என்ன காரியமா போறியோ நல்லபடியா நடக்கட்டுப்பா, போயிட்டு வா ரசா அப்படின்னு சொன்னா நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு நல்ல வார்த்தை கேட்கறதுக்கு. அதைத்தான் இந்த விருச்சி கேட்டல். அப்படி ஒரு நல்ல சொல்லுக்காக இந்த முதுமையான பெண்கள் காத்திருப்பதாக இந்த பாடல். அடுத்ததாக புறநானூறு 280ல நெல் நீர் எரிந்து விருச்சி ஓர்க்கும் செம்முது பெண்டின் சொல்லும் நிரம்பா. செம்முது பெண்டிர், அந்த முதுமையான பெண்கள் நெல்லும் நீரும் தெளிச்சாச்சு, விருச்சி கேக்குமா அப்படின்னு காத்திருக்காங்க. இறைவனை தொழுது காத்திருக்கும் பொழுது ஒரு நல்ல வார்த்தை என்ன வரலையா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறார்கள். அந்த காட்சி. அகநானூற்று பாடல் 27. வேங்கடம் பயந்த வெண்கோட்டு யானை மரப்போர் பாண்டியர் அறத்தின் காக்கும் கொற்கை பெருந்துரை முத்தின் அன்ன நகை பொலைந்து இலங்கும் எயிறு கெழுது வருவாய் தகைப்ப தங்கலராயினும்னு இந்த பாடல் போகுது. வேங்கடமலையில் வாழக்கூடிய யானைகளின் தந்தம் மாதிரியாம் பாண்டியனுடைய அறவழியில் காக்கப்பட்டிருக்கக்கூடிய கொற்கை துறைமுகத்தில் பிறந்த முத்து போல வெண்மை நிறம் கொண்ட உன் புன்னகை பூக்கும் பல்லழகு.
அந்த நிறத்தை மட்டுமல்ல, அது பூ விரிகிற மாதிரி முல்லை மலர் விரிவது போல உன் புன்னகை மலர்கின்ற இந்த பல்லழகும், அதில் இருக்கக்கூடிய துவர் நீர் ஊறலும் தடுத்து நிறுத்தும். எதை தடுத்து நிறுத்தும்? இப்படி அழகுக்கு சொந்தக்காரியான உன்னை விட்டுவிட்டு எப்படி அவரால் போக முடியும் அப்படின்னு கேட்கிற இடத்துல இந்த முத்துப்பல்ல அழகாக சொல்லி இருக்கிறார்கள். 5185 இலங்கு முத்து உரைக்கும் எயிறு. முந்தைய பாடல்லையும் நம்ம எயிருங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோம். எயிறு கெழுதுவர்வாய் அறம்போல் அவ்வளை குறுமகள். இந்த எயிருன்னு எதுக்காக சொல்றாங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்களையும் கடைக்கண் ஈற்று, அந்த மீன் மாதிரி இங்க சில பெண்கள் மைய வச்சு இங்கேயும் இழுத்து விடுவாங்க, அந்த கண்கள் நீளமாக தெரிய வேண்டும் என்பதற்காக. அப்படி கடைக்கண் ஈற்று, அதாவது அந்த முடிவு பகுதியையும் குறிப்பதுதான் எயிறு. பெண்களின் கண்கள் உருண்டு திரண்டு நல்ல வெண்ணிற ஒளி வீசுகிறது. சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறோம் என்றால், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, கண்கள்ல ஒரு கலக்கமா அந்த ஒரு இளம் சிவப்பு நிறத்திலேயோ ஆரஞ்சு வண்ணத்திலேயோ எதுவோ வித்தியாசமா இல்லாம நல்ல பளிச்சுன்னு முத்து மாதிரி வெண்மை நிறத்துல கண்கள் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு அது ஒரு குறியீடு. அப்படியாக இந்த கண்கள் உருண்டு திரண்டு வெண்ணிற ஒளி நிலா போல ஒளி வீசுவதால் இந்த இடத்துல முத்துக்கு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். இது புலவர்களுடைய எப்பொழுதும் சொல்லக்கூடிய வழக்கம். 5180 அத்த நீளிடை அவனோடு போகிய முத்து ஏர் வெண்பல் முகிழ்நகை வடவரல் தாயர் என்னும் பெயரே வல்லாறு எடுத்தேன் மன்றையானே. ஆஹா, அம்மா பெண் தான் ஆசைப்பட்டவங்க கூட போயிட்டா. சரியா? நம்ம இந்த காலத்துல எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு ஊரை கூப்பிட்டு காவல்துறையில போய் இது கொடுத்து எல்லாம் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. இந்த அம்மா என்ன செய்யறாங்க, என் மக காட்டு வழியில அவங்க கூட போயிட்டாயா, முத்து போல அரும்பக்கூடிய அருமையான புன்முறுவலை கொண்டவள் என் மகள். அந்த நம்ம சொல்லுவோம் பல்ல காட்டிட்டு போறத பாரு அப்படின்னு இந்த காலத்துல திட்டுவாங்க. அவ அம்மா சொல்றா பாருங்க, முத்து போல அரும்பக்கூடிய புன்முறுவலை காட்டிக்கொண்டு அவனோடு போய்விட்டான். நான் அவளுக்கு தாய் அப்படிங்கிற ஒரு பெயரை மட்டுமே தாங்கி இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இது ஒண்ணுதான் எனக்கு கிடைச்ச வலிமை. அவளை மணந்து கொண்டவரோட உற்றார் உறவினர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள். என என் மகள் என்னிடமிருந்து அங்கே போய்விட்டாள், இனி அவர்கள்தான் கொடுத்து வைத்தவர்கள்னு பெருமையா சொல்றான். கலித்தொகை 64 ஆங்கு ஆக அத்திரம் அல்லாக்கால் வேங்கை வீ முற்று எழில் கொண்ட சுணங்கு அணி பூநகம் பொய்த்து ஒருகால் எம்மை முயங்கினை சென்றீமோ முத்து ஏர் முறுவலாயின்னு கேக்குறாங்க. என்ன சொல்ல வராங்க இந்த பாட்டுலன்னா, தலைவன் தலைவி கிட்ட சொல்றான். ஒரு அரசனை மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அரசனுடைய ஆணைனா நம்ம மறுக்கவே முடியாது. அப்படி அரசனை போல கட்டாயப்படுத்தி நான் எதையுமே உங்ககிட்ட இருந்து உரிமை எடுத்துக் கொள்ளவில்லை, கெஞ்சுறான். நீ எனக்காக ஒண்ணு செய். வேங்கை பூ போல அழகுடைய நீ என்னை ஒரு முறை தழுவி செல்ல வேண்டும். உன்னுடைய முத்து போன்ற பற்களை காட்டி ஒரு புன்னகை பூத்தால் மட்டும் போதாது, நீ என்னை தழுவ வேண்டும். நான் ஆணையெல்லாம் பிறப்பிக்கல, உன்னிடம் நான் கெஞ்சலாக கேட்கிறேங்கிற மாதிரி உன்னுடைய இந்த அழகு மட்டும் நீ இப்படி சொல்லுவோம்ல, சிரிச்சு சிரிச்சு மழுப்பிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்றான் இந்த தலைவன் தலைவியிடம் கெஞ்சுகிறான். கலித்தொகை 93 முத்து ஏர் முறுவலாய் நாம் மனம் புக்கக்கால் இப்பொழுது பொழுது என்று அது வாய்ப்ப கூறிய அக்கடவுள் மற்ற அக்கடவுள் அது ஒக்கும். இந்த முத்து போல பற்களை காட்டி சிரிக்கக்கூடியவளே, புன்னகைக்க கூடியவளே, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இப்பொழுதுதான் இந்த பொழுதுதான் அந்த பொழுது அப்படின்னு நம்ம சொல்லி மகிழ்ந்தோமே, அந்த கடவுள் தான் நான் தங்கிய அந்த கடவுள்னு அந்த தலைவி கிட்ட அவன் எடுத்து இயம்புவதாக இந்த காட்சி தன்னுடைய மனைவியை, அவளுடைய அழகை, அவளுடைய புன்னகையை அவன் ரசித்து கூறுவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கலித்தொகை 97 முத்து ஏர் முறுவலை. இந்த முத்து ஏர் முறுவலாய்ங்கிற 2 வார்த்தைய ஒவ்வொரு ஆசிரியர்கள் எப்படி கையாண்டிருக்காங்க பாருங்க. முத்து ஏர் முறுவலாய் நம்பலைப்பட்டது ஓர் புத்தியானை வந்தது காண்பான் யான் தங்கினேன் அப்படின்னு சொல்றான் தலைவன். முத்து போல சிரிக்கக்கூடியவளே என் தலைவியே, நான் விரித்த வலையில் ஒரு புதிய யானை விழுந்தது, அதை பார்த்துக்கிட்டே மயங்கி போயிட்டே இருந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, வரலான்னு தான் நினைச்சேன் நேரத்துக்கு, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க, நேரம் போனதே தெரியல, அப்படியே இருந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த யானை விழுந்ததால் அதை பார்த்து கொண்டே இருந்து விட்டேன். நம்ம சாக்கு போக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்.
கலித்தொகை 97ல ஒக்கும் யானை, அதாவது யானை வனப்பு உடைத்தாகலும் கேட்டேன் அப்படின்னு என்ன சொல்றாங்க? முத்து ஏய்க்கும் வெண்பல் நகை திறந்து நல் நகர் வாயில் கதவ வெளியில் சார்ந்து தன்னலம் காட்டி தகையினால் கால் தட்டி வீழ்க்கும். சரி, அதாவது அந்த பாடலுடைய தொடக்கம். அது சரி, நீ பார்த்த அந்த யானை அழகிய யானை தான், அதுவும் நானும் கேள்விப்பட்டேன் இல்லைங்கள. அந்த யானை ஏதோ மணப்பொடிகளை எல்லாம், மனம் நல்ல நறுமணம் வீசக்கூடிய மணப்பொடிகளை எல்லாம் மேனியில் பூசி இருந்ததாமே, நெத்தியில ஓடை இல்லாமல் திலகம் அணிந்திருந்தது. அந்த யானைக்கு கட்டியிருந்த மணி அந்த காதுல இருக்கக்கூடிய குலைகள், கணங்குலைகள் ஆட நம்ம அபிராமி அதில எல்லாம் வரும். அம்மனுடைய அந்த சக்தியினுடைய காதுகளில் ஆடக்கூடிய குலைகளை பற்றி அருமையாக எழுதியிருப்பார். அந்த குலைகள் போல இருந்ததாமே, தொங்கிக் கொண்டிருந்ததாமே, அதனுடைய முத்து போன்ற பற்களை திறந்து சிரித்தது. கட்டியிருந்த கட்டுத்தறி எப்படி இருந்ததாம்? ஒரு வாயிலினுடைய கதவு போல் இருந்தது. இங்க யானை ஒரு உவமையாக சொல்லி ஒரு சிலேடை பேச்சா பேசுகிறாங்க. தன் அழகை காட்டி கால் இடறி விழுமாறு வீழ்த்தி விட்டதாமே அந்த யானை, இப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை உருவகமாக இங்கே பேசுகிறார். கலித்தொகை 131 முத்தின் தகையைக்கும் முறுவலாய் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல். மாறி வீழ் இருங்கூந்தல் மதைய நோக்கு எழில் உண்கண் தாழ் நீர முத்தின் தகையைக்கும் முறுவலாய் ஏயா நோய் செய்தான் திறம் கிழந்து நாம் பாடும் சியை உயர் ஊசல் சீர் நீ ஒன்று பாடித்தை. சரி, வேற மாதிரி பாடு. நம்ம சொல்லணும்ல, ஒரே மாதிரி பாடாதப்பா, வேற வேற மாதிரி வேற இதுல பாடு. நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா வேற ஜானர்ல பாடு அப்படிலாம் சொல்லுவோம். வேறு வகையில் பாடுமாறு தோழி கேட்கிறாளாம். மழை பொழிவது போல கூந்தலை உடையவளே, மதமதக்கும் பார்வை கொண்டவளே, மயக்கக்கூடிய பார்வையை கொண்டவளே, இந்த தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய முத்தினை போன்ற பற்களை உடையவளே, ஒரு கொஞ்சம் கூட ஒரு நீக்க முடியாத துன்பம் தரக்கூடிய அவனுடைய தன்மையை சொல்லி, அவன் என் தலைவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், எனக்கு அவனை பிரிஞ்சு நான் படாத பாடுபடுறேன், தவிக்கிறேன், இத விதவிதமா சொல்றாங்க. நான் வழக்கமாக பாடக்கூடிய அந்த ஊஞ்சல் பாட்டை இப்போது பாடு அப்படின்னு கேட்கிறான். பரிபாடல் 8ல யார் பிரிய, யார் வர, யார் வினவ, யார் செப்பு, இப்படின்னு அந்த பாடல் நீளமா போகுது. முகை முல்லை வென்று எழில் முத்து ஏய்க்கும் வெண்பல் நகை சான்ற கனவு அன்று நனவு அன்று நவின்றதை இனி துணி கையாரா என் துயர் கூறச் சுடும். யாரு பிரியணும்? நான் யார்கிட்ட வரணும்? யார நான் கேக்குறது? நான் என்னதான் சொல்றது? நீ ஏன் சொல்லு அப்படின்னு கேக்குற மாதிரி. இத நீ ஒரு உறுதியா, ஒரு ஒழுக்கமா, ஒழுங்கா சொல்லு, தெளிவா சொல்லு. நம்ம சொன்னோம்ல, சொல்றத தெளிவா சொல்லு, சுத்தி வளைச்செல்லாம் பேசாத, நேரடியா சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த குளங்களில் பூத்திருக்கக்கூடிய நெய்தல் மலரின் இதழ்கள் போன்ற கண்களை உடையவளை. அந்த கண்களுக்கு எப்படி ஒரு ஒப்புமை பாருங்க. ஒளிரும் நெற்றியை கொண்டவளே, முல்லை பூவையே தோக்கடிக்க கூடிய அழகை கொண்ட முத்து போல ஒளிரக்கூடிய பற்களை கொண்டவளே. நாம பேசிக்கிறது வெறும் கனவு அல்ல, நனவும் அல்ல. நாம உரையாடிக்கிட்டு இருக்க எல்லாமே இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு வடிவேலு ஒரு நகைச்சுவையில அடிக்கடி சொல்றாப்புல. அவள் எதனால ஒரு பிணக்கு, தலைவனோடு பிணக்கு. நான் நீ சொன்னதெல்லாம் விட்டுருப்பா, எனக்கு நான் அவனை பிரிஞ்சு தவிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு வழிய சொல்லு. நான் படக்கூடிய துயரத்தை போக்கு, அதுக்கு ஏதாவது சொல்லு. நீ மத்த எது பேசினாலும் எனக்கு சுடுது, உன் சொற்கள் என்னை சுடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. பரிபாடல் திரட்டு 2ல பணிவு இல் உயர் சிறப்பின் பஞ்சவன் கூடல் மணி எழில் மாமேனி முத்த முறுவல் அணிபவளச் செவ்வாய் அறம்காவர் பெண்டிர் மணி அணிந்த தம் உரிமை மைந்தரோடு ஆடி தனிவின்றி வையை புனல். உயர்ந்த சிறப்புகளை உடையது நம்ம கூடல் நகரம். பட்டினப்பாறையில ரொம்ப நிறைய பார்த்திருக்கோம். பஞ்சவன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சிறப்புக்குரிய பாண்டிய மன்னனுக்கு சொந்தமானது. இந்த கூடல்ல பாயக்கூடிய இந்த வையை புனல்ல எப்படி இருக்கு அழகு, அது மணி போல ஒளிரக்கூடிய அழகு, மாநிற மேனி, முறுவலிக்கக்கூடிய புன்னகைக்கக்கூடிய அற்புதமான முத்து பற்கள், பவழம் போன்ற வாய், இதையெல்லாம் கொண்டு கற்பு அறத்தை கடைபிடிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களுடைய தாலிமணி அணிந்த அந்த உரிமையாளன் மைந்தரோடு அந்த வையை புனலில் விளையாடி விளையாடி தனியாத இன்பம் அடைகிறார்கள் அப்படிங்கிற காட்சி சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்த பாடல் பொருணராற்றுப்படை 27ல பாடினியோட வர்ணனை. அரள் போல் கூந்தல், திரை போல் திருநுதல், கொலைவில் உருவத்து கொழுங்கடை மழைக்கண், இளவிதழ் புரையும் இன்மொழி துவர்வாய், பல உருமுத்தின் பழிதீர் வெண்பல், மயிர்குறை கருவி மான் கடையென்ன பூங்குளை ஊசல் பொறைசால் காதுக. எத்தனை விஷயங்கள்! ஆத்தோட கருமணல், இந்த வண்டல் மண்ணு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆற்று நீர் அடித்து 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 அந்த ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வெண்மணலை ஒட்டி ஒரு அழகான, இப்ப சேலைகள் எல்லாம் இப்ப பார்டர்ன்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, இப்படி கரை போல அந்த கருப்பு வண்ணத்துல கரு மணல் திட்டா இருக்கும். அந்த கரு மணலை போன்ற கூந்தலை உடையவளே, அதாவது பிறை நிலவை ஒத்த அழகான நெற்றி, கொலை தொழில் செய்யக்கூடிய வில்லை போன்ற புருவம், அழகிய கடைப்பகுதி, அதாவது இந்த கண்களிலுடைய நிறைவு பகுதி. அது எப்படின்னு ஏற்கனவே ஒரு பாடல்ல பார்த்தோம் இல்லையா? அப்படி குளிர்ச்சியுடைய மழை கண்கள், அந்த கண்ணுக்குள்ள சொல்லுவாங்கல்ல, எப்பா கண்ணுல ஒரு மலையவே வச்சிருக்கா, குடோன் கணக்குல தண்ணி உடனே பொசுக்குன்னு அழுதுருவா கொட்டிரும் அப்படிம்பாங்க. இலவ மலரின் இதழை போல் உள்ள இனிய சொற்களை உடைய சிவந்த வாய், பேசக்கூடியதெல்லாம் இனிமையான சொற்கள், பல முத்துக்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி வைத்ததை போல குற்றமற்ற வெள்ளை பற்கள். நம்ம சொல்லுவோம்ல நகைச்சுவையா, சொத்தை சொல்லை ஒண்ணும் இல்லாத அற்புதமான பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்க பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க, பார்த்து பரவாயில்லையே நல்லா நீங்க காப்பாத்திட்டு வரீங்க பற்களை, ஒண்ணும் இல்லாம குறைகள் இல்லாம. அப்படி குற்றமற்ற வெள்ளை பற்கள். அவளுடைய கூந்தலை வெட்டக்கூடிய, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, கத்திரிக்கோளின் தன்மையை உடைய கைப்பிடி. அதாவது இந்த ஒரு கத்திரிக்கோள் பார்த்திருப்போம் இல்லையா, இப்படி ஒரு வடிவம், வட்ட வடிவத்துல இப்படி நீள் வட்டத்துல இருக்கும். அந்த நீள் வட்டத்துல அவளுடைய அழகிய காதணிகள் இருந்ததா, அது அசைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காதுகளை உடையவளே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த இடத்துக்கு வந்த உடனே உங்க நிறைய பேருக்கு தோணி இருக்கும், கொலை தொழில் செய்யும் வில்லை போன்ற பூர்வம்னு உடனே எனக்கு டக்குன்னு எங்க போயிருச்சு, என்னுடைய மனசும் புத்தியும் வள்ளுவருக்கு போயிருச்சு. தகை அணங்குறுத்தல்ல பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர்கட்டு. திருக்குறள் 1083. அற்புதமான ஒரு திருக்குறள். நான் யமன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்யா முன்னாடியெல்லாம். அந்த பொல்லாத யமனை எனக்கு முன்னெல்லாம் தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த யமன் பெண் உருவத்தில் வந்து போர் தொடுக்கக்கூடிய விழி அம்புகளை உடையவள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த வள்ளுவத்துல அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. இங்க பாருங்க, கொலை தொழிலை செய்யக்கூடிய புருவம் இந்த பாடல்ல வள்ளுவம் சொல்லுது. அந்த கண்கள், அங்க வில்லு இங்க அம்பு, கண்களை அம்புக்கு ஒப்பாக நம்ம வள்ளுவம் சொல்லி இருக்கிறது. சிறுபானாற்றுப்படை 57ல மகார் அன்ன மந்தி மடவோர் நகாகர் அன்ன நளிநீர் முத்தம் வாழ்வாய் எருந்தின் வயிற்றகத்து அடக்கி தோள்புற மறைக்கும் நல்கூர் நுசுப்பெண் இந்த பாடல் போகுது. அதாவது பிள்ளைகளை போல பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு குட்டியை பார்த்தா பிள்ளை மாதிரியே இருக்கும், அது செய்யற காரியங்கள் எல்லாம் சேட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பிள்ளை மாதிரியே இருக்கும். நம்ம அதான் குரங்குல இருந்து வந்தவன் தான் மனிதன் இல்லையா? அந்த பிள்ளைகளை போன்ற ஒரு பெண் குரங்கு என்ன பண்ணுதான், பேதமைத்தன்மையுடைய அந்த மகளிரின் பற்களை ஒத்த செறிந்த அழகான முத்துக்களை உள்ளே அடக்கிய ஒரு வாள், கூர்மையான வாளினுடைய வாயை போன்ற ஒரு கிளிஞ்சலை கையில வச்சிருக்குது. நுண்ணிய இடையையும் தன்னுடைய பின்புறத்தை மறைக்கக்கூடிய கூந்தல் 5 பகுதியா பிரிச்சு அழகாக பின்னல் பின்னி இருக்கிற உப்பு வணிகரனுடைய மனைவி, அவள் பெற்ற அடிகளன் அணிந்த அருமையான புதல்வர்கள் கூட இந்த பெண் மந்தி என்ன செய்து, குரங்கு என்ன செய்து, அந்த கிழிஞ்சலை வச்சு கிளுகிழப்ப மாதிரி ஆட்டி விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது புறாவின் நிலை. சொன்னோம் இல்லையா, நிறைய அறிவியல் கூறுகள். இங்கே விலங்குகள் குளிர்காலத்தில் எப்படியெல்லாம் சிரமப்பட்டதுன்னு ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். மனையுறை புறவின் செங்கார் சேவல் இன்புறு பெடை அடு மன்று தேர்ந்து உண்ணாது இரவும் பகலும் மயங்கி கையற்று மதலை பள்ளி மாறுவன இருப்ப. என்ன சொல்ல வராங்க? புறாக்களுக்கு என்ன ஆச்சு? இல்லத்துல கூடி கூடி அந்த கூடத்துல எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புறாக்கள், சிவப்பான கால்களை உடைய அந்த ஆண் புறா என்ன பண்ணுதான், தன்னோடு இணைந்து குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இன்பம் நுகரக்கூடிய பெண் புறாவோட பொது இடங்களுக்கெல்லாம் பறந்து போய் தன்னுடைய இறையெல்லாம் எதுவும் தேடணுங்கிற எண்ணமே அதுக்கு இல்லை. அப்படி தேடினாலும் அதை உண்பதாக இல்லை.
குளிர் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இரவு எது பகல் எதுன்னே அதுக்கு தெரியல. மயங்கி செயலிழந்து அந்த வீட்டின் கூரை பகுதியில கவனிச்சிருக்கீங்களா? அந்த உத்தரக்கட்டைன்னு சொல்லுவோம், அந்த பலகைகள் எல்லாம் நீட்டி கொண்டிருக்கும். அதுல ஒண்ணு ஒண்ணா உட்கார்ந்து இருக்கு இந்த புறாக்கள். போய் உணவும் தேடுறதுக்கு அதுக்கு மனசு இல்ல. தேடினாலும் அந்த உணவை உண்பதற்கு அதற்கு ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா அது குளிர்ல நடுங்கி ஒரே இடத்தில் நின்னுகிட்டு இருக்கு குளிர்ல. அதில் ஏற்பட்ட கால் வலி பாவம் அது. அது கால் வலியை போக்க என்ன செய்தான்? காலை மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. கடி உடை வியநகர் சிறு குறுந்தொழுவர் கொள்ளுரல் நறுங்கல் பலகூட்டு மருக வடவர் தந்த வான்கேள் வட்டம் தென்புல மருங்கிற் சாந்தொடு துறப்ப. சரி, புறாதான் இந்த நிலைமையில இருக்கு. காவல் செய்யக்கூடிய பெரிய பெரிய வீடுகள்ல இருக்கக்கூடிய குற்றேவல் செய்யக்கூடியவர்கள், வேலைகள், சுத்துப்பட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கொள்ளு, காணப்பயிர்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர்கள்ல, அந்த கொள்ளின் நிறத்தை ஒத்த, அப்படின்னா என்ன, கருங்காணம், நறுமணம் மிக்க அந்த கல்லு, அம்மி கல்லு சொல்லுவோம் இல்லையா, அந்த கல்லில் வைத்து கஸ்தூரி முதலிய நறுமண பொருட்களை எல்லாம் அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? அந்த பொருட்கள் உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடியதா. வடநாட்டினர்லாம் கொடுத்திருக்காங்க வெண்ணிற வட்ட வடிவ சந்தனத்தை எல்லாம் அரைக்கிறதுக்கு கற்கள். தென்பகுதியில இருந்து வந்த சந்தன கட்டைகள் எல்லாம் அப்படியே ஓரமா கிடக்கு, அரைக்கப்படாமல் கிடைக்கிறது. ஏன்? சந்தனம் எப்ப நம்ம பயன்படுத்துவோம்? இப்ப திருப்பதியில போய் மொட்டை போட்டு வந்தா மண்டை சூடாயிருச்சு அப்படின்னு லேட்டா சொல்லுவோம்ல, அதுக்கு உடனே சந்தனத்தை அரைச்சி குழப்பி அப்பி விட்டுருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பக்கம் சிரிப்பா இருக்கும். மண்டையை சுத்தி ஒரு பெரிய பானையை கவுத்துற மாதிரி, சட்டியை கவுத்தி போட்ட மாதிரி சந்தனத்தை தடவி விட்டுருப்பாங்க. அது ஏன்னா அந்த சூடு கிளம்பும் பொழுது அதை தணிப்பதற்காக. ஒரு கோடை காலத்துல நமக்கு வியர்க்கூறு மாதிரி எல்லாம் மேல வந்துட்டு இருக்கும், சோப்பு சோப்பா புள்ளி புள்ளியா. அதுக்கும் நம்ம அம்மா அப்பா ஆச்சி தாத்தா என்ன செய்வாங்க? நல்ல சந்தனத்தை குழைய அரைச்சி மேல எல்லாம் பூசி விடுவாங்க. அப்ப குளிரை ஏற்கனவே குளிருது, சந்தனத்தை போய் எவனா தைப்பானாயா அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் அங்கங்கே கிடக்கிறது, கேட்பாரற்று கிடக்கிறதா. வடப்பக்கம் இருந்து வந்த சந்தனக்கல்லு, இங்க அரைக்கக்கூடிய சந்தனக்கட்டை எல்லாம் சும்மா கிடக்குது. நம்ம அம்மிக்கல்ல என்ன அரைச்சுக்கிட்டு இருக்கோம்? அருமையான உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய கஸ்தூரியை அரைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுங்கிற மாதிரி உடல் எடையை குறைப்பதற்கு இந்த காணப்பயிர் என்று சொல்லக்கூடிய கொள்ளு, அதுல ரசமோ அதை நல்ல வேக வச்சு ஒரு முளை கட்டி ஒரு சுண்டல் மாதிரி சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஊளைச்சதையெல்லாம் போய் நல்ல உடம்ப ஒரு உறுதியாக வைக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் கண்டறிந்த உண்மை. அகநானூறு 340ல வடவர் தந்த வான்கேள் வட்டம் கூட புல உறுப்பின் கூட்டுப நிகழ்த்திய வண்டு இமிர் நரும் சாந்து. இந்த வார்த்தை எந்த இடத்துல வருது? பசுமீன் நொடுத்த வெண்ணல் மா தயிர் மிதி மிதவை ஆர்த்துவம் நினைக்கே வடவர் தந்த வான்கேள் வட்டம் குடபுல உறுப்பின் கூட்டுப நிகழ்த்திய வண்டு இமிர் நரும் சாந்து அப்படிங்கிற வார்த்தைகள் என்ன சொல்ல வராங்க? எங்க கிட்ட மீனை எல்லாம் வித்து நாங்க கொண்டுட்டு வந்த நெல் இருக்கு. ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, பட்டினப்பாலையில பல இலக்கியங்கள்ல பண்டமாற்று முறை. உப்பு கொடுத்து நெல்லு வாங்குவாங்க, மீனை கொடுத்து நெல்லு வாங்குவாங்க, கோழியை கொடுத்து நெல்லு, இப்படி நிறைய பண்டமாற்று முறை. அப்படியாக நாங்கள் மீனை விற்று நாங்கள் எடுத்து வந்திருந்த நெல் எங்களிடம் இருக்கிறது. தயிர் இருக்குயா, கெட்டி தயிர் இருக்கு, தயிர் சோறு நான் உனக்கு செஞ்சு தரேன். வடநாட்டு மக்கள் எல்லாம் கொண்டு வந்து தந்த சந்தனக்கல்ல குடநாட்டில் கிடைச்ச சந்தனக்கட்டைய தேய்ச்சி தேய்ச்சி உனக்கு சந்தனம் கூட பூசி விடுறோம். எங்களுடைய பரதவரெல்லாம் இரவு வேளையில மீன் பிடிக்க போயிருவாங்க. அதோ அங்க பார், அந்த முற்றத்துல என்ன தெரியுது? அந்த தாழை மரத்தில் வலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீ யோசிக்கிறல்ல, என்னையா கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த வலையில விழுந்த பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு எங்க பரதவர் ஊர் ஒளிய அப்படியே குத்தி வீசும் பொழுது, இப்பதான் நம்ம திருவாசக தொண்டர் சொன்னார் இல்லையா, அந்த கொக்கொக்க அந்த திருக்குறள் அது மாதிரி குத்தி வீசும் பொழுது அந்த வலை கிழிந்து விட்டது. அதனாலதான் அது ஓட்டையா இருக்கு. அந்த கடல் காத்து வீசும் பொழுது அந்த வலை ஆடுவதை பார். அதுதான் நாங்க இருக்கக்கூடிய ஊரு. இங்க இருந்து போலாமே, நீ பாட்டுக்கு வந்த தலைவிய பார்த்த, வந்தார்கள் சென்றார்கள் மாதிரி நீ போலாமா? அவ கூட ஒரு நாள் தங்கிதான் இரேன், உனக்கு தயிர் சோறு தரேன், சந்தனம் அரைச்சு பூசி விடுறோம், உன்னை நல்லா பாத்துக்கிறோம், கெட்டி தயிர் இருக்கு, நெல் சோறு இருக்குன்னு அழகா தலைவனை கேட்பது போல அமைந்த பாடல். இந்த மதலை பள்ளி மாறுவன இருப்ப அப்படிங்கிற வார்த்தைக்கு நச்சினாருக்கு இனியர் என்ன சொல்றாருன்னா, கொடுங்கையை தாங்குதலுடைய பலகை, அந்த வீட்டினுடைய அந்த உறுதிக்காக தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலகைகள்ல
பறந்து போகாம கடுத்த கால். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க காலை அசைக்காம இல்ல ஒரு திரைப்படம் தான் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இடிச்ச புலி மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா கால் தூங்கிருச்சுமோ. அதான் கடுத்த கால். அப்படி உட்கார்ந்துருக்குது புறா கூட்டம். அப்படி கடுத்த கால் ஆறும்படி அது வலிக்குது. அந்த ஆற்றுப்படுத்துறதுக்காக மாறி மாறி கால்களை வைக்கக்கூடியதுதான் நச்சினார்க்கினியர் உரையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த கொடுங்கைனா என்னன்னா, அந்த வீட்டின் வெளிப்புறத்தில் கூரைக்கு அடியில் அந்த சொருகி சொருகி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நீண்ட உறுப்புகள் பலகைகள் தான் இந்த இடத்துல கொடுங்கை அப்படின்னு சுட்டப்படுகிறது. நறுங்கல் பலகூட்டு மருக அந்த வரியில சாவை சுப்பிரமணியன் ஐயா உரையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, கருங்காணம் போன்ற மனமுடைய கல்லில் கஸ்தூரி முதலிய கூட்டு. நம்ம சொல்லுவோம்ல, நல்லா அரைச்சு கூட்டு வச்சேன் அப்படிமோ. இவங்க அந்த அந்த ஒரு குழம்பு மாதிரி அந்த நறுமண பொருட்களை எல்லாம் வெப்பம், உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய, குளிரினை போக்கக்கூடிய அந்த கூட்டை எல்லாம் அரைக்கிறார்கள் அப்படின்னு இந்த உரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட இந்த பாடல் வரிகளை, இந்த பாகம் 3 நான் நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த பாகத்தில் நான் மீண்டும் தொடர்கிறேன் என்று சொல்லி, எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய நம் நிறுவனர் கவின்கலை வேந்தர் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணை தலைவர் நம் பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்புறு முனைவர் எங்கள் அன்பிற்கினிய மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருந்து பொறுமையாக என் வாய்மொழி கேட்ட மூத்த தமிழ் ஆளுமைகள் மதிப்பிற்குரிய பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், அன்பு தோழமை பெருமக்கள் நம் அல்தாஜ் பேகம் அவர்கள், அபிசங்கரி அவர்கள், நம் மாவட்டம் 18-7 ஆளுநர் அன்பு தோழமை அன்பழகி ஸ்ரீதர் அவர்கள், கூட்டு மாவட்ட ஆலோசகர் கவிதா நடராஜன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், முத்துஞானம் தோழமை எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம். குறை இருந்தால் பொறுத்தருள்க, நிறை இருந்தால் ஏற்றுக்கொள்க. நன்றி.